வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற வார்த்தையை பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் பற்றி நம்ம பேசினோம். அதில் எப்போவுமே நெகட்டிவ் பிஹேவியர்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் இருக்கிற பாசிட்டிவ் பிஹேவியர்ஸை எப்படியெல்லாம் நம்ம திருப்திப்படுத்திக்க முடியும், எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நம்மக்கிட்ட இந்த வயசில் நவ் வி ஆர் இன் தி 20s இருக்கோம், இப்போ தான் அடோலசன்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற வசதிகளுக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற கம்ஃபர்டபுளுக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு திருப்தியை வளர்த்துக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ வராத திருப்தி எப்போவுமே நம்மளுக்கு பின்னாடி காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓவர் த ஏஜஸ். ஆனால் அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்போ வளர்த்துக்கணும் அப்படின்னா, இந்த அடோலசன்ஸ், அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட் அந்த பீரியட் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. ஸ்கூல் போனோம், நல்லபடியாக படிக்கணும், ஸ்கூல் போனோம், கவனமாக இருக்கணும், ஸ்கூல் போனோம், நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் சிறப்பு காட்டணும். இது மாதிரி சின்ன சின்ன ரோல் தான். அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலே அந்த வேலையெல்லாம் நம்ம செய்திட முடியும். மல்டி டாஸ்கெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஸ்கூல் போனால் நல்லபடியாக படிக்கிறதுன்றது இட் இஸ் நாட் மல்டி டாஸ்க். ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் தான். அதே மாதிரி கவனமாக இருக்கணும், வகுப்பறையில் சொல்கிறத காது கொடுத்து வாங்கணும், ரியாக்ஷன் இருக்கணும்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கணும். அதே மாதிரி அடோலசன்ஸ்லேயும் அதுதான், கல்லூரி நாட்களிலும் அதுபோல தான், ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன்றது என்ன, போகணும், படிக்கணும், படிக்கிறதுக்கு ரியாக்ஷன் என்ன, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த அடோலசன்ஸ் முடிஞ்சு எர்லி அடல்ட்ஹுட் 22, 23, 24 அந்த ஏஜ் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொம்ப ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் நிறைய என்ன இருக்காது, க்ளாஸ் இருக்காது, நிறைய வித்தியாசமான விஷயங்களில் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டி இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று தான், அதற்கு தொடர்புடைய ரியாக்ஷன் தான் இருக்கும். ஆனால் நம்ம அடல்ட்ஹுட் தாண்டி, தட் இஸ் ஏர்லி அடல்ட்ஹுட் தாண்டி 27, 28 அந்த ஏஜில் வந்திருக்கோம். வி ஆர் இன் ஏ ஜாப், நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்ஷனுக்கு ஒரே ரியாக்ஷன் இருக்க முடியாது. 4-5 ஆக்ஷன் சேஞ்ச் ஆகணும். ஏன்னு சொன்னால் 4-5 ரியாக்ஷன் வெளியில் காட்டி ஆகணும். ஒருத்தரோட ஒருத்தர் பேசணும்னு சொன்னால் அதே மாதிரி பதிலை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு பதில் சொல்கிறோன்னா அந்த பதிலே எல்லாருக்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டேக்கிங் தி ஆன்சர்ஸ் ஆஸ் வெல் as தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் ரிசீவிங் த கொஸ்டின் ஆல்சோ. விடையை எப்படி சரியாக எடுத்துக்க முடியாமல் இருக்கிறோமோ அதுபோல் கேள்வியும் தவறாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இது போல் ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் எப்போ பார்ப்பங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பற்றினா, அது என்னது, அது இது போல் நிகழ்ச்சி இதே நிகழ்ச்சியை இன்னொரு தடவை பார்ப்பாங்களா, இது போல் ஒரு சான்ஸ் கிடைக்குமா, இல்லை என்ன செய்யணும்னு நினைப்பாங்க. தே வில் ஹாவ் என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மனசில் பதிஞ்சுதுன்னா அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் இது போல் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இதே ஸ்பெசிமன், இதே என்ன சினாரியோ இதெல்லாம் கொடுத்தா இதே மாதிரி ஒரு ரியாக்ஷனை என்னால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறதா நினைப்பாங்க. ஸோ அதுதான் சாத்தியம் என்று சொன்னால் மறுபடியும் எப்படி வரும், இன்றைய பகல் பொழுது மதியம் 3 மணிக்கு இப்போ எப்படி வரும், இன்றைக்கி வராதுல்ல, வரவே வராது. இனி எவ்வளோ நேரம் தலைவழிந்தாலும் இன்னும் எத்தனை விதமான வேலை செய்தாலும் டுடேஸ் ஈவினிங் என்ன ஹஸ் கான் பை அப்படின்னு ஆகிடும். அதனால் அதே மாதிரி சினாரியோவில் சேம் செட்டப் ஆஃப் என்ன ஒரு என்விரான்மெண்ட்டை மறுபடியும் கொண்டு வர முடியாது. அதனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் மே லைக்லி டு டிஃபர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது என்ன காட்டுறதுன்னு சொன்னால், ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு விதமான ரியாக்ஷன் கிடையாது, பலவிதமான ரியாக்ஷன்ஸ், பதில் இருத்தல் வாய்ப்பு, பலவிதமான பதில் இருப்பதற்கு வாய்ப்பது உண்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பதிலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நடை, உடை, பாவனை அது எல்லாமே மாறுபடும். அப்போது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கிட்டமான ஒரு கேள்விக்கு வித்தியாசமான பதில்கள் அளிக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், நிதர்சனமாக ப்ரூஃப் பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ அதுக்காக என்ன சொன்னோம், இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் இருக்கும்பொழுது நிறைய திருப்தியை மனசில் வளர்த்துனுட்டா இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற அந்த ஒரு எண்ண ஓட்டம், திருப்தி என்ற மனநிலை பாக்கி இருக்கிற எல்லாத்துக்கும் அது வரும். அந்த புத்தி கூர்மை, ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்டுன்னு பற்றி படித்தோம் இல்லையா, அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் படிக்கும்போது இந்த திருப்தி என்கிற மனநிலை மீது நம்ம அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்டை வளர்த்துனமான அது ரொம்பவும் சிறப்பாக அமையும். அது இவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்குது அப்படின்றத எல்லாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு அது என்ன இட் வில்
கிளிட்டர், நம்ம அதனால் அதுபோல் ஒளி பொருந்தியதாக வெளியில் காட்டிக்க முடியும். ஸோ திருப்தி என்பது அடிப்படை எண்ண ஓட்டத்தில் இருக்க வேண்டும். அதற்கு தொடர்புடைய செய்திகளான என்ன, ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட், கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ், பாசிட்டிவ் பிஹேவியர், பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷன்ஸ், அது எல்லாமே அது மேலே ஒன்றா வரும். ஏன்னா தீஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டட், இன்டர்கனெக்டட், இன்டர்வைண்ட் அப்படின்னு சொன்னால் இது எல்லா நடையுடைய பாவனை, எல்லா விதமான பழக்க நடத்தைகளுக்கும் திருப்தி என்பது அடிப்படையில் அமைந்திருக்கும். ஆனால் அந்த திருப்தி என்றதை நம்ம நழுவ விட்டுட்டோம். we are unable to get satisfaction in our activities. நம்ம செய்யறதுலலாம் திருப்தி இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாத்துலேயுமே ஒரு ரிட்டார்டட் பிஹேவியர் தான் நம்மளை வெளியில் காட்ட முடியும். ரிட்டார்டட் பிஹேவியர் தான் ஒரு வெளியில் நம்ம சொல்ல முடியும். அப்போ ரிட்டார்டட் பிஹேவியர் சொன்னால் யூ ஆர் நாட் அவைலபிள் டு சொல்யூஷன், நம்மளுக்கு ஒரு டேக் கிடச்சிடும். ஸோ அந்த அடிப்படையில் அது மாதிரி நெகட்டிவ் டேக்லாம் வாங்க முடியாது, நெகட்டிவ் டேக்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற அடிப்படையில் நம்ம மனசை வளர்த்துக்கணும்னு சொன்னால் அதுக்கு ப்ரியாராக என்ன செஞ்சுக்கணும், பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வாய்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்த ப்ரியாரிட்டைஸ் எது பண்ணோன்னா ப்ளீஸ் டெவலப் தி ஹேபிட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ஹேவிங். ஏன்னா எமோஷ்னல் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கணும் அட் எ லேட்டர் பாயிண்ட் அப்படின்னா நிச்சயமாக அடிப்படையில் நம்ம என்ன வளர்த்துக்கணும், திருப்தி என்கிற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.